வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. உங்கள் ஜாதகத்தில் 7ல் ராகு இருக்கின்றதா அப்படின்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லைங்களா? 7ல் ராகு என்றாலே திருமணத்தில் பிரச்சனை அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அப்படி தான் இருக்குதுங்களா? 7ல் ராகு வாழ்க்கை துணையை எப்படி நமக்கு காட்டுது? திருமணம் தாமதமாகுமா? விருப்ப திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எதிர்பாராத ராஜ யோகத்தை ராகு பகவான் தருவாரா? இதையெல்லாம் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது நிறைய காரகத்துவங்களை உள்ளடக்கியது. அதில் அதீத முக்கியத்துவம் கொடுத்து எல்லோராலும் கவனிக்கப்படும் காரகத்துவங்கள்னு சில இருக்குது. அதில் முக்கியமானது திருமணம், அப்புறம் வாழ்க்கை துணையை பற்றிய சில குறிப்புகள், நண்பர்கள், கூட்டு தொழில், மக்கள் தொடர்பு, வெளிநாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7ஆம் பாவகத்தின் காரகத்துவங்களில் இதெல்லாம் அதீதமான முக்கியத்துவம் பெறும் காரகத்துவங்களாக இருக்குது. இதில் பிரதானமாக காரகத்துவம் அப்படின்னும்போது திருமணமும் வாழ்க்கை துணையை பற்றிய விளக்கத்தையும் இந்த 7ல் அமர்ந்த ராகு பகவான் அதன் விளக்கத்தை நமக்கு எப்படி எடுத்து சொல்கிறார் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமாக எல்லோராலும் பார்க்கப்படுகின்றது. முதல்ல 7ல் நின்ற ராகு பகவான் வாழ்க்கை துணையை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். ராகு அப்படின்னாலே அவரை பொறுத்தவரையிலும் அந்நியத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக திகழ்கின்றார். அதனால் உறவில் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப சிரமங்க. வெளி மாநிலத்திலிருந்து அல்லது வெளி நாடுகளில் இருந்து வாழ்க்கை துணை அமையும். வரும் வாழ்க்கை துணையிடம் நமது கலாச்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். அவங்களுடைய கலாச்சாரம் வித்தியாசமாகவும் நம்முடைய கலாச்சாரம் வித்தியாசமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உதாரணமாக, சார் நாங்கள் 2 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான், ஆனால் என்னுடைய வாழ்க்கை துணை வேறு மாநிலத்தில் பிறந்து வளர்ந்ததுனால அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க செய்யும் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள், கலாச்சாரங்கள் இது எல்லாமே மாறி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்ததாக, திருமணம் தாமதமாகுமா அப்படின்னாக்கா ஆமாம், நிச்சயமாக இதற்கான பதில். இளமையில் திருமணம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் ஒரு பாவக்கோள் 7ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது சீக்கிரமாக கொடுத்துறாது. ஆனால் இந்த ஒரே ஒரு காரணியை மட்டும் நாம் கையில் வச்சுக்கிட்டு திருமணம் தாமதமாகுமா அப்படின்ற கேள்விக்கு இறுதியான ஒரு பதிலை சொல்வது கொஞ்சம் சிரமம். அதனால் உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தின் நிலையையும் நம்ம ஆய்வு செய்யணும், 7ஆம் அதிபதியின் நிலையையும் நம்ம ஆய்வு செய்யணும். இருப்பினும் பொதுவான ஒரு பதில் அப்படின்னாக்கா பாவக்கோள்கள் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக, 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்ற பொழுது காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா அது புத பகவானின் தொடர்பை பொறுத்து இருக்குதுங்க. அதாவது ராகுவோடு ஒரே ராசியில் இருப்பது அல்லது ராகுவுக்கு 3-11 அல்லது திரிகோண பாவங்களில் இருக்கின்ற பொழுது காதல் திருமணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக, 7ல் நிற்கும் ராகு பகவான் திருமண வாழ்வை சங்கடப்படுத்துவாரா அப்படின்ற கேள்விக்கு வந்துடுவோம். இதை பொறுத்து நம்மள்ட்டும் முதல்ல நம்ம ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இதை நாகதோஷம் அல்லது சர்பதோஷம் அப்படின்ற நிலைப்பாட்டில் சொல்லுது. ஸோ இந்த சர்பதோஷத்திற்கு அந்த தோஷத்தை ஈடு செய்யும் அல்லது சமன் செய்யும் விதத்தில் இருக்கும் ஒரு இணையை தேர்ந்தெடுப்பது, ஜாதகத்தை தேர்ந்தெடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட விதிகள் சொல்லுது. அடுத்ததாக, ஒரு தனித்த ராகுவை மட்டும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு மனதில் பயத்தை ஏற்படுத்தி கொள்வதை முதல்ல தவிர்த்துடணும். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் நின்ற ராசி அது ஒரு சுபகிரகத்தின் ராசியாக இருக்குதான்னு பார்க்கலாம். அடுத்ததாக, அவரோட சேர்ந்த கிரகங்கள், மேலும் அவரோடு பாவர்கள் பகை கிரகங்கள் எதனா சேர்ந்துருக்குதான்னு நம்ம கவனிக்கணும். அடுத்ததாக, அவருக்கு சுபகிரகங்களின் தொடர்பு எதனா இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். கூடுதலாக 7ஆம் பாவாதிபதி என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத கவனிக்கணும். 2ஆம் அதிபதியும் 2ஆம் பாவத்தின் நிலையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இப்படி இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்ததுக்கப்புறம் தான்
மனவாழ்வில் பாதிப்பு வருமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்பயும் தனித்த ராகுவாக இருந்தால் அதில் மன வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்காது. ஆனால் தாமதம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். அதனால் 7ல் ராகு அப்படின்னு பார்த்த உடனேயோ அல்லது ஜோதிடர்கள் சொல்ல கேட்ட உடனேயோ பயத்தை ஏற்படுத்திக்காதீங்க. அந்த பயத்துலேருந்து முதல்ல வெளியில் வந்துடுங்க. ஏன் அப்படின்னாக்கா, இன்னும் கூடுதலாக நுணுக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு சிலருக்கு ராகு பகவான் தசை குழந்தை பருவத்திலே கடந்துட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு ராகு பகவான் தசை அவங்களுக்கு ஒரு 70 வயசு 80 வயசுக்கு மேலே தான் வரும் அப்படின்ற சூழல்கள் இருக்கும். இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். உதாரணமாக செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குழந்தை பருவத்திலே ராகு பகவான் தசை கடந்துடும். அதே போல் வந்து குரு பகவான் நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்களுக்கு அவங்களாம் வந்து அவங்களுடைய வாழ்நாளில் ராகு பகவான் தசையை சந்திப்பாங்களா அப்படிங்கிறதே இங்கே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். சரிங்களா? அதனால் நாம் திரும்பவும் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா, 7ல் ராகு பகவான் அப்படி ஒரு செய்தியை கேட்ட உடனே பயந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் இங்கே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். அடுத்து ராகு பகவானை ராஜயோக கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதனால் 7ல் இருந்து அவர் வந்து லக்னத்தை பார்ப்பார். அப்போது ஜாதகருக்கு ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்துவாரா, திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். அப்படி நமக்குள்ளே அந்த ஒரு கேள்வி வரும்போது அதற்கான பதில் என்ன அப்படின்னாக்கா, அவர் இருக்கும் வீடு ஒரு சுபகிரக வீடாக இருந்து அவருக்கு வந்து லக்ன சுபர்கள் என்று சொல்லக்கூடிய 5, 9க்குரியவர்கள் தொடர்பு அல்லது இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் தொடர்பு இருக்குமாயின் நீங்கள் தைரியமாக 7ல் நின்ற ராகு பகவான் ஒரு நல்ல ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படின்னு மகிழ்ச்சியோடு காத்திருக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் செய்யுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஜோதிட பதிவுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.